கில்லு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அபிஷேக் சர்மா ஓப்பனிங் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ருத்ராஜ் கெய்க்வாட்டை 1 டவுன் விளையாட விட்டுருக்கான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்தியாவில் விராட் கோலி விளையாடலை, ரோஹித் சர்மா விளையாடலை, ஜடேஜா விளையாடலை. இவங்க 3 பேரும் ரிட்டையர்டு. இனிமேல் நம்ம இந்தியாவை யார் காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்ஷன், அபிஷேக் சர்மா இவங்க 4 பேருக்கும் இப்போ இந்திய டீம் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. சுப்மன் கில் தான் கேப்டனு. சுப்மன் கில் கண்டிப்பா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விளையாடுவான். ஆப்போசிட்ல யார் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். சாய் சுதர்ஷனா, அபிஷேக் சர்மாவா, ருத்ராஜ் கெய்க்வாட்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். அதுக்கு சுப்மன் கில் என்ன சொல்றான்னா, நான் ஓப்பனிங்கு, ஆப்போசிட்ல அபிஷேக் சர்மா தான் விளையாடுவான் அப்படின்னு சுப்மன் கில் சொல்லியிருக்கான். ருத்ராஜ் கெய்க்வாட்டு IPL 500 ரன் அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல